ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய பர்சனல் சார்ட் ரன் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து பை, கால்ஸ், டிப்ஸ், ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் பியூர்லி என்னுடைய ஸ்டடியை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் சில விஷயங்களும் வந்து ஷேர் பண்ணுறேன். எப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே சார், கற்றல் என்பது உண்மையாக இருக்குதா, உண்மையிலே அது கற்றுக்க முடியுமா, இல்லை அதெல்லாம் சும்மா கதையா அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதே தான் நானும் வந்து ஒன்ஸாக பண்ணிட்டேன், திங்க் பண்ணியிருந்தேன். 2013, 12 அந்த ஆக்சுவலாக 2010 பார்த்திங்கன்னா சும்மாட அதெல்லாம் கற்றுக் கொடுத்துலாம் வந்து சும்மா அதெல்லாம் கற்றுக்கிறதுலாம் இல்லை, கேம்லிங் இது. ஏன்னா இப்போ கிளாஸஸ் அப்படின்ற பேரில் வந்து கோர்சஸ் சேல் பண்ணி வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டிப்ஸ் கால்ஸ் அப்படின்ற பேரில் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இதனால் நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதே தான் நான் வந்து 2010 திங்க் பண்ணியது. ஆக்சுவலாக வந்து கற்றல் என்பது இல்லை அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்போது. ஏன்னா ஒருத்தன் பணம் சம்பாதிக்கிறான், ஏன்னா 190 பேர் வந்து லாஸ் பண்ணிக்கிறாங்க, வெறும் ஒருத்தர் தான் ப்ராஃபிட் பண்ணுறான். அப்போது வந்து இது எப்படி இது கற்றுக்கிட்டு எப்படி ஆகும்? அப்போ கற்றுக்கிட்டுனா எல்லாருமே கற்றுக்கிட்டு பணக்கார எல்லாமே நிறைய கேள்விகள் என் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. அப்புறம் நாளடைவில் பார்த்திங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நான் நினச்சதெல்லாம் உண்மை தான். எப்படின்னா அந்த கோர்சஸ் சேல் பண்ணி அதில் பணம் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு விஷயமும் புரியல. ஜஸ்ட் ஏதோ ஒன்று 2 நாள் 3 நாள் ஏதோ ஒரு பெரிய ஹோட்டலில் கிளாஸ் எடுத்து ரூம் எடுத்துட்டு அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு போயிட்டு இருந்தாங்க. அப்புறமா இன்னொரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த புரோக்கர் ஆஃபீஸ்லேயே வந்து நாங்கள் கால்ஸ் கொடுப்போம், நாங்கள் டிப்ஸ் கொடுப்போம், ஜஸ்ட் நாங்கள் சொல்கிறது மட்டும் பண்ணிட்டு போங்க அப்படின்வாங்க. அப்புறம் லாஸ்ட் வர சொல்ல என்ன பண்ணாங்க, ஃபோனை ரிசீவ் பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனை அது பக்கம் போயிட்டுருக்கோம். அப்போ இப்போ இருக்க சோஷியல் மீடியாலாம் பார்த்திங்கன்னா அந்த பாட்காஸ்ட்டுங்க பார்க்கும். அதாவது ஒரு பிரபலம் இன்னொரு பிரபலத்தை வந்து நீங்கள் எப்படி லாபத்தை நோக்கி பயணிச்சு உங்களுடைய லைஃப் ஸ்டைலை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது உண்மை அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஏன்னா என்னடா அது எல்லாருமே சம்பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவனே கோடிகளை சம்பாதிச்சு எதுக்காக கிளாஸ் எடுக்கணும், எதுக்காக கோர்சஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்து திங்க் பண்ண தோணுது. இப்போது அதுக்கு ஒரு சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்சவர் என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஒரு மென்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்போ ஃபோன் பண்ணி நீங்கள் பேசினாலும் எடுக்கிற அளவுக்கு டேலண்ட் இருக்காங்களான்னு செக் பண்ணிங்க. அதாவது உங்களுடைய கேள்விகளுக்கு அவங்க வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காங்களா, அவங்களுக்கு புரியுதா, அவங்களாம் பதில் சொல்ல கேப்பபிலிட்டி இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிங்க. இதில் வந்து கற்றுக்கிட்டால் பணக்கார ஆகிட முடியுமா அப்படின்ற ஃபஸ்ட்டு விஷயம் தெரிஞ்சுங்க. கற்றலை அப்ளை பண்ண, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை அப்ளை பண்ணுறது ஒரு டேலண்ட்டு. நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, ரைட், ஓகே, அது இது சப்போர்ட், ரேஷன்ஸு, பிரேக் அவுட்டு, ஃபேர் வேல்யூ கேப்பு, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் என்னென்ன பிளா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வந்து உங்கள் மைண்டுக்கு புரிஞ்சு அதை லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் எடுக்கிற அளவுக்கு வரணும்னா கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து அவசரப்பட்டு என்ன சொல்கிறது, ஓகே இது புரியல இன்னொருத்தருக்கு போகலாம், அது புரியல இன்னொருத்தர்கிட்ட போகலாம் அப்படின்னு இல்லை. நீங்கள் புரிகிற வரல யார்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ அவங்ககிட்ட தான் கேட்கணும். நீங்கள் சார் எனக்கு இந்த விஷயம் புரியல, இதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. ஒரு டைம் இல்லை 10 டைம் கேளுங்க. இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2020 ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போ கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புரியல அப்படின்னா எடுத்து சொல்கிறதுல என்ன இருக்குது, நமக்கு தெரியல அப்படின்னா இல்லைப்பா அப்படி கட் பண்ணி விட்டலாம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? ஓகே, அந்த மாதிரி மென்டரை நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இப்போ கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ என்னுடைய வியூ என்ன, இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல உங்களோட லாபத்தை புக் பண்ணிவிடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி சார்ட் பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி ஜனவரி 2026 சார்ட்டு என்னோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஃப்ரீ அந்த குரூப்பில் கூட ஒரு டெமோ மாதிரி காமிச்சிருப்பேன், என்னென்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை அதில் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இது வந்து நம்முடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் தான், இதுவும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது பாருங்கள். இதில் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏன் வந்து அந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ட் அந்த இடத்துல அவங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணணும். சரி, வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ்க்கான வாய்ப்புகள் கிடைச்சா எப்போது நமக்கு இது என்னது, இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு, ஸோ இது வந்து 2வது டார்கெட் அப்படின்றதையும் அதுவும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் மென்ஷன் பண்ணல எதையும் நான் அதுதான் சொல்கிறேன், வீடியோ ஸ்டார்டிங்கில் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டேன். ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய தனிப்பட்ட கருத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ரைட்டுங்களா? சரி, இப்போது இந்த விஷயத்தை வந்து நீங்கள் புரியணும், உங்களுக்கு புரியணும் அப்படின்றப்போ இந்த மாதிரி சார்ட்டு ஃபார்ம் ஆக சொல்ல ஃபஸ்ட்டு இந்த லைன், ஃபஸ்ட்டு 3 லைன் எதுக்காக வந்துச்சு, ஃபஸ்ட் ரைட்டு. அப்புறம் இந்த லைன் கட் ஆகிட்டு கீழே வந்தால் என்ன பண்ணலாம், இந்த லைனுக்கு மேலே சப்போர்ட் எடுத்து மேலே போனால் என்ன பண்ணலாம், 2வது டிசிஷன். ஃபஸ்ட்டு 3 லைன் போட கற்றுக்கிட்டிங்களா, ரைட், ஓகே. மேக்ஸிமம் 3 லைன் சொல்ல வேறு சில விஷயங்களை ஆட் பண்ணணும்னு இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இதில் வேறு சில விஷயங்களை பார்க்கணும். ஓகே, எடுத்தவொடனே மார்க்கெட்டு ஓப்பன் ஆனு ஒரு பெரிய ஃபஸ்ட் கேனில் வெக்கவுட் இருக்குது, மேலே பாடி இருக்குது, ப்ரைஸுக்கு கீழே கரெக்ஷனுக்காக வந்தது. அப்போது நமக்கு ஒரு ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே பார்க்கலாம், இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிட்டு இது ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு கீழே வர சொல்ல நம்ம இந்த லெவலில் டார்கெட்டை எதிர்பார்க்கலாம். ஓகே, சரி, இப்போ நீங்கள் அவசரப்பட்டு ஒரு வேலை இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டீங்க, இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் ஒரு ஃபாலாக டக்குன்னு கீழே எடுத்துங்க. அப்போ உங்களுடைய ஸ்விங் லோ எங்கே இருக்கோ அங்கே ஸ்விங் லோவை நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வெளியே வந்துடலாம். ஒன்று. ஓகே, அதுக்கப்புறம் புதுசாக ஒரு வாய்ப்பு, அகைன் இன்னொரு சப்போர்ட்டு கிடைக்குதா, திரும்ப ஒரு வாய்ப்பு, அகைன் இங்கே ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கால்குலேஷன் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடை நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ
எதுக்காக இந்த விஷயத்தின் வீடியோ போடுறேன் அப்படின்னா, சார் உண்மையிலே ட்ரேடிங்கிறது ஒன்று இருக்குதா, கற்றுக்க முடியுமா? எல்லாரும் வந்து லாஸ்ன்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் கோர்சஸ் செல் பண்ணி வியாபாரம் பண்ணுறாங்க. அப்படி எனக்கு இருக்க கமெண்ட்லாம் வரும் சில கமெண்ட், சார் ஏன்னா விஷயம் தெரியல அவங்களுக்கு என்னென்னா தெரியாது, ட்ரேடிங் போய் ட்ரேடிங்லாம் யாரும் சொல்லித்தர முடியாது அப்படின்வாங்க. ஆக்சுவலாக வந்து சொல்லித்தர எத்தனை பேர் இருப்பாங்க எனக்கு தெரியாது, உண்மையானவங்க எத்தனை பேர், அதில் பொய்யா கிளாஸ் கோர்சஸ் செல் பண்ணி விற்கிறவங்க எத்தனை பேர், நான் யாரையும் மென்ஷன் பண்ண விரும்பல. ஆனால் உங்ககிட்ட டைரெக்டாக பேசுகிற நபர் இருந்தால் அவங்க ஓரளவுக்கு ஜெனியனாக இருப்பாங்கன்னு என்னுடைய கருத்துக்கள். இப்போ அவங்கக்கிட்ட ஒரு 10-20 பேர் வந்து அசிஸ்டண்ட்டுக்கு இருந்துட்டு அவங்க பார்த்துக்குறாங்க, இவங்க பார்த்துக்குறாங்க, ட்ரேடிங் ஃப்ளோர் இருக்குது, நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அந்த மைண்டில் உட்காராது. அதை நீங்கள் லைவாக நீங்கள் அப்ளை பண்ணி இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பயம் போகுமே தவிர, ஏதோ ஒரு விஷயத்த ஒரு 50,000 1 லட்சம் கொடுத்துட்றேன் 2 நாள் 3 நாள் கிளாஸஸ் முடிஞ்சுட்டு அவள் தான் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, இந்த விஷயத்தை ஷேர் பண்ணலாம் தான் அப்படின்னா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டாங்க. சரி, என்னுடைய வெபினார் நீங்கள் ஒரு வேலை அட்டென்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, சரி சார் ஓகே, நீங்கள் என்ன சார் கவர் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இப்போ சார்ட் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, எந்தெந்த டைம் ஃப்ரேம்லேயும் நம்ம ஃபில்டர் பண்ணி வரோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ட்ரடே பண்ண போகிறீங்க அப்படின்னா, இன்ட்ரடேல நம்ம என்ன பண்ணோம், ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் எந்த பக்கம் போயிட்டுருக்குது, ரைட்டு. அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டு கரெக்ஷனில் போயிட்டுருக்குதா, ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குதா அப்படின்ற விஷயம். ஸோ அங்கே அந்த ட்ரெண்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேமில் எப்படி நம்ம பார்க்கலாம், அந்த ஸ்மால் டைம் ஃப்ரேமில் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, அதுக்கு நமக்கு டார்கெட் எவ்வளோ வரும். ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷன்லாம் வந்து போயிட்டுருக்கும். நீங்கள் அதை அப்படியே ஸ்விங் ட்ரேடிங் கூட அப்ளை பண்ணிக்கலாம். எல்லோரும் வந்து பெரிய டைம் ஃப்ரேம் அப்ளை பண்ணி ஸ்மால் டைம் ஃப்ரேம் வாங்கன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணி பார்க்குற ஒரு கலை வந்துருச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக போதா, வீக்காக போதா, ஸோ அதில் கரெக்ஷன் எவ்வளோ வரும், இதில் எவ்வளோ கரெக்ஷன் வரும், ஸோ நமக்கு என்ட்ரி பாயிண்ட் நமக்கு ரிஸ்க் எவ்வளோ வரும் அப்படின்றத நீங்கள் பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது தான் வந்து என்னுடைய ப்ரைஸ் ஆக்ஷனில் தரும். இது லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் முழுக்க விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா ஃபஸ்ட்டில் வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மியாக வச்சுருந்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 45 days இருந்துச்சு, 10 days கிளாஸ் இருந்துச்சு. அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியல உங்களுக்கு. ஏன்னா பாவம் அவங்களுக்கு வந்து 1 மாதம் 2 மாதம் அது கம்யூனிகேஷன் ஆகிறதுக்கு ஆகிடும். அட்லீஸ்ட் அவங்க கொடுக்குற காசும் நம்ம கொடுக்குற சொல்லித்தரும் ஒரு வேல்யூவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சரி லைஃப் டைம் கொடுக்கலாம். என்ன கேட்டு போகிறாங்க அவங்க, இப்போது ஒருத்தர் புரியல டக்குன்னு அவங்களுக்கு என்ன கை கழுவி விட்டுற ஐடியா இருந்துச்சுனாக்கா 10 நாள் 1 வாரம் கிளாஸ் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், நீங்கள் 6,000 அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு தெரிஞ்ச விஷயத்த நம்மக்கிட்ட ஒரு விஷயத்துக்காக வராங்க, அவங்களுக்கு புரிய வைக்கிறதுல என்ன குறைஞ்சிட்டு போகிறோம் நம்ம அப்படின்னு தான் என்னுடைய இதுக்காக நான் அந்த லைஃப் டைம் சேஞ்ச் பண்ணது, ஃபீஸ் எவ்வளோ சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிங்க. ஆனால் டைம் கொடுக்கணும், ரொம்ப பொறுமையாக இருக்கணும், நான் சொல்கிற ஹோம்ஒர்க்கில் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணீங்க, இது ஸ்டார்ட் பண்ணுறதுல அவங்கள எல்லாமே ரெக்கார்டு பண்ணுற ரெடியாக இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களுக்கு கிளாஸை கண்டினியூஷன் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட், உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பாருங்கள், அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ரைட்.